வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட் திங்ஸ். இன்று நாம் இந்த வீடியோவில் IIM ரெக்ரூட்மெண்ட் 2025 பத்தி தான் பார்க்க போறோம். மத்திய அரசின் கீழ் இயங்கும் திருச்சியில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளியில காலியாக இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர் போன்ற பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் தற்போது இந்த நிறுவனத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த காலியிடங்களுக்காக மொத்தமா 14 காலி பணியிடம் வெளியிட்டிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் 21/10/2025 தேதிக்குள்ள ஆன்லைன்ல விண்ணப்பிச்சுக்கலாம். பணியிட விவரங்கள்: அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்தி, ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் IT. இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன கல்வி தகுதிகள் தேவை, வயது வரம்பு என்ன, எவ்வாறு விண்ணப்பிப்பது போன்ற அனைத்து விவரங்களையும் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வேலைவாய்ப்பு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளியில இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வெளியாகிருக்கு. என்ன போஸ்டிங்னு பார்க்கும்போது ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் ஃபார் நான் ஃபேக்கல்டி பொசிஷனுக்காக தான் ஆட்களை தேர்வு செய்யறாங்க. என்ன பொசிஷன், பே லெவல் என்ன, நம்பர் ஆஃப் போஸ்டிங், கேட்டகரி வைஸா பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கு பே லெவல் 8, ஒரே ஒரு போஸ்டிங் வெளியிட்டு இருக்காங்க. UR கேட்டகரிக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு பே லெவல் 7, 2 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. UR கேட்டகரிக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் பே லெவல் 4, 8 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. URக்கு 5 வேகன்சியும், NC OBCக்கு 2 வேகன்சியும், STக்கு 1 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்தியில பே லெவல் 4, 1 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. UR கேட்டகரிக்கு. பினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு பே லெவல் 4, 1 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. EWS கேட்டகரிக்கு. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ICTல ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் IT டிபார்ட்மெண்ட்டுக்கு பே லெவல் 4, 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. UR கேட்டகரிக்கு. இம்பார்ட்டன்ட் டேட்னு பார்க்கும்போது டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் 19/9/2025. ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் 22/9/2025 at 3 PM. Closing date for submission of online application 21/10/2025 at 5:30 PM. இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC ST PWBDக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடைக்காது. அதர் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 500 ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா வச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைன்ல மட்டும்தான் பே பண்ண முடியும். அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கான ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் 40 வயசு இருக்கணும். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனத்துல ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அரசு நிறுவனங்கள்ல குறைந்தபட்சம் 8 ஆண்டுகள் நிர்வாக அனுபவமும், மத்திய தன்னாட்சி அமைப்பு, பொதுத்துறை நிறுவனம், கல்வி நிறுவனத்துல அனுபவம் இருந்தா போதுமானது. அதர் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ரிட்டன் பண்ணவும் கம்யூனிகேஷன் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆபரேஷன் தெரிஞ்சிருக்கணும். நோட்டிங் அண்ட் டிராஃப்டிங் தெரிஞ்சிருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்கான ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 வயசுக்குள்ள இருக்கணும். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனத்துல ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது கூடவே 7 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ரெலவன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதர் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். கம்ப்யூட்டர் ஆபரேஷன் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும். நோட்டிங் அண்ட் டிராஃப்டிங் தெரியணும். ஜூனியர் அசிஸ்டன்ட்கான ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 32 வயசுக்குள்ள இருக்கணும். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆபரேஷன் பத்தின அறிவுடன் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்துல ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது கூடவே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல குறைஞ்சபட்சம் 4 வருஷம் தொடர்புடைய நிர்வாக அனுபவம் இருக்கணும். அதர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பார்க்கும்போது இங்கிலீஷ் டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரியணும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும். நோட்டிங் அண்ட் டிராஃப்டிங் தெரியணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்திக்கான ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 32 வயசுக்குள்ள இருக்கணும். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி ஆங்கில வழி கல்வியில ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூடவே 4 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ரெலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் ஹிந்தியில இருக்கணும். அதர் ஸ்கில்னு பார்க்கும்போது MS ஆபீஸ் தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா தெரியணும். ஜூனியர் அக்கௌண்டன்ட்கான ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 32 வயசுக்குள்ள இருக்கணும். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்துல கம்ப்யூட்டர் செயல்பாட்டுடன் கூடிய காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது இன்டர் CA இன்டர் ICWA ஓட
பல்கலைக்கழகத்துல டிகிரி முடிச்சிருக்கணும். அதர் ரெக்யூர்மெண்ட் பார்க்கும்போது இங்கிலீஷ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆபரேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐடிக்கு ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 32 வயசுக்குள்ள இருக்கணும். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிஏல சிஎஸ் இல்லனா ஐடி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்துல முடிச்சிருக்கணும். அப்படி இல்லனா பிஇ பிடெக்ல சிஎஸ் இசிஇ ஐடி எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்துல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம 4 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதர் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி ஹேண்ட்லிங் தெரியணும். இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் ஓபிசிக்கு 3 வருஷமும் பிடபிள்யூபிடிக்கு 10 வருஷமும் பிடபிள்யூபிடியில எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷமும் பிடபிள்யூபிடியில ஓபிசிக்கு 13 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கு 47,600 ரூபாயில இருந்து 1,51,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு 44,900 ரூபாயில இருந்து 1,42,400 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 25,500 ரூபாயில இருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்திக்கு 25,500 ரூபாயில இருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு 25,500 ரூபாயில இருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐடிக்கு 25,500 ரூபாயில இருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் மூலமா தான் தகுதியான ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த வேலைக்காக ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா https://www.iimtrichy.ac.in என்ற இணையதளத்தில் சென்று நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி மூலமா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு கிரியேட் ஆகிடும். அந்த பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு கரெக்டான எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி 21/10/2025 5:30 PM குள்ள சப்மிட் பண்ணிருங்க. மேலும் விவரங்களுக்கு நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.